வணக்கம் ஜோதிட உறவுகளே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் உமா தேவராஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நட்சத்திர வரிசையில 3வது நட்சத்திரமா இருக்கிற கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி தாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனுங்க. இந்த சூரியன் அப்படிங்கிறவரு எப்படி தன்னோட இருக்கிற நவகிரக கூட்டங்களை அரவணைச்சு கொண்டு போறாரோ அது மாதிரி இவங்களும் தன்னோட இருக்கிறவங்களை அரவணைச்சு கொண்டு போறதுக்கு விரும்புவாங்க. இந்த நட்சத்திர சிந்தாமணியில கார்த்திகை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 6 நட்சத்திரங்களை கொண்டு நட்சத்திர கூட்டம் தான் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அம்பு முனை போன்ற வடிவம் உள்ளதாகவும் நெருப்பு சுடர போல இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. முருகனை வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டும் அதனாலதான் முருகனுக்கு கார்த்திகைங்கிற பேர் வந்ததாகவும் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அதிதேவதை அப்படிங்கிறது அக்னி பகவானுங்க. நெருப்ப தலைகீழா பிடிச்சாலும் அது மேல் நோக்கி தாங்க எரியும். அதே மாதிரி தாங்க இவங்களோட சிந்தனைகள் மேல் நோக்கி தான் இருக்குங்க. தரம் தாழ்ந்த ஒரு விஷயத்துக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க போக மாட்டாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பார்த்தா நமக்கு நம்ம அறியாம ஒரு பயம் வருங்க. இவங்க கிட்ட தலைமை பண்பு அதிகமா இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட குடும்பத்துல யாராவது 2 கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இல்லைன்னா இவங்க குடும்பத்துல யாராவது ஒரு பெண் விவாகரத்தாகியோ இல்ல விதவையாகவோ இருப்பாங்க. அது ஒரு 2 தலைமுறைகளுக்குள்ளார நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது யாரு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா இவங்களோட சொந்த ஜாதகத்தை வச்சு கன்ஃபார்மா இந்த உறவு தான் அப்படிங்கறத சொல்லிடலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்து மேல பாசம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. இவங்களோட புத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப கூர்மையான புத்தியா இருக்கும். அதனாலதான் முருகப்பெருமானுக்கு பார்வதி தாயார் வேலை கொடுத்ததாக கூட எடுத்துக்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தோட ஆணி வேர் வரைக்கும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவங்களா இருக்கிறத பாக்குறோங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அடுத்தவங்களோட குழந்தைய கூட தன்னோட குழந்தை மாதிரி பாதுகாத்து வச்சுக்கிறதுல சிறந்தவர்கள் சொல்லலாம்ங்க. இந்த பங்கு பிரிக்கிற இடங்கள்ல பிரச்சனைகள் தீராம இருக்கிறவங்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப அருமையா தீர்வு கொடுப்பாங்க. இவங்களோட அம்மாவை பார்த்தா இவங்க கொஞ்சம் அடங்கி போவாங்க. தாய் மேல கொஞ்சம் பற்றும் பாசமும் அதிகமா இருக்குங்க. இவங்களுக்கு எவ்வளவு கோபம் வருது அப்படின்னா மத்தவங்க சொல்லி அடங்குறத விட அம்மா சொன்னாங்கன்னா அடங்கிடுவாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட குடும்பத்திலங்க தத்து கொடுத்தவங்களோ தத்து எடுத்தவங்களோ இருப்பாங்க. இவங்க குடும்பத்தில இருந்து யாராவது ஒருத்தர் தத்து கொடுத்திருப்பாங்க. இல்லைன்னா இவங்க குடும்பத்துக்கு யாரையாவது ஒருத்தரை தத்து எடுத்திருப்பாங்க. அப்படி எதுவும் இல்லைன்னா குறைந்தபட்சம் ஒரு பரிகாரத்துக்காவது இவங்க குடும்பத்துல இருக்கிற யாராவது ஒரு நபரை தத்து கொடுத்திருப்பாங்க. இவங்க கூட பிறந்தவங்க கிட்ட அப்பா அம்மா ரொம்ப பாசத்தோட இருந்தா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க கோவிச்சுக்குவாங்க. பொசசிவ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இவங்களுக்கு அடுத்ததுதான் இவங்க கூட பிறந்தவங்க அவங்க பாத்துக்கணுங்கிற சிந்தனை இவங்க கிட்ட இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சொத்து தகராறு உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தினர் எந்த வீட்டுக்கு குடி போனாலும் அந்த வீட்டுக்கு வாஸ்து கோளாறு கட்டாயம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தினர் தகப்பனுக்கே புத்தி சொல்லக்கூடிய ஆட்களுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தினர் குடும்பத்துல ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கிறவங்க இருப்பாங்க. இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் கோயில் சம்பந்தமான நிர்வாகங்களை முன்னின்று நடத்தக்கூடியவங்க இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரத்தினர் குடும்பத்துல ஒரு காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த வக்கீல் எல்லா நட்சத்திரத்திலயும் வக்கீல் இருப்பாங்க. குறிப்பா கார்த்திகையில இருக்கிற வக்கீல் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த பாயிண்ட் எடுத்து வாதாடக்கூடிய திறமையோட இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட தாய் பெரிய கூட்டு குடும்பத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களோட அப்பா அம்மாவுக்கு பெரும்பாலும் கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க. இவங்களோட பூர்வீக சொத்துல இவங்களுக்கு பிரச்சனை உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் கம்மிங்க. ஆனா ஏதாவது ஒரு கலைய கத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அடிக்கடி ஃபைன் கட்டக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தாங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம்.